நான் வந்து ரொம்ப இளமை காலத்தில் குடும்பம்னு ஒரு கதை நான் அண்மையில் ரொம்ப நான் காலத்துக்கு முடியாதுன்னா இந்த குடும்பம்ங்கிற கதை என்னன்னா, எங்கள் அம்மா வந்து கீரை கடைஞ்சிக்கிட்டு இருக்கு ராத்திரி 8 மணிக்கு. எங்கள் அப்பா வராது. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஏதோ ஒரு சண்டையில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எங்கள் அப்பா அந்த மத்து கடையிற அந்த கழி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த மத்து கடையிற கழியால் எங்கள் அம்மாவை அவர் கடுமையாக அடிக்கிறார். நான் அந்த கழியை போய் பிடுங்கிட்டேன். பிடுங்கின அடுத்த நிமிஷம் எங்கள் அப்பா அடிக்க நிறுத்திட்டார். அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுச்சு, எங்கள் அம்மா எதுகிட்டே இருந்தது. அப்புறம் எங்கேயோ காணா போயிடுச்சு. காணா போன பிறகு ஒரு மணி நேரம் நான் தேடுறேன். எங்கள் அம்மா தெரியல, காணும். நான் வந்து திடீர்னு எங்கள் ஊரில் இருக்க ஓடைக்கு போகிறேன். உங்களுக்கு கோவேற்கரையில் நாவலில் இடம் பெறக்கூடிய ஓடை இது. ஓடைக்கு போனால் எங்கள் அம்மா வந்து நான் அந்த ராத்திரி 8-9 மணிக்கு அம்மா அம்மான்னு கத்துறேன். கத்தும்போது ஒரு புதர்லேருந்து ஒரு உருவம் வருது. எங்கள் அம்மா தான் அது. என்னன்னா, எங்கள் அம்மா வந்து அலரி கொட்டையை உடச்சி அரைச்சிக்கிட்டு இருக்கு, திண்டு செத்து போகிறதுக்காக. நான் கூட்டத்தை பார்த்துட்டு எங்கள் அம்மா என்ன பண்ணுது, திங்க போன அந்த அலரி கொட்டையை போட்டு திருப்பி வந்து என்னை கட்டுப்பிடிச்சி அந்த ஓடையில் அழுவுது. நானும் எங்கள் அம்மா அந்த ஓடையில் அழுதுகிட்டே இருக்கோம். அப்போ என்ன சொல்லிச்சு எங்கள் அம்மா வந்து, அவங்க என்ன அப்புறம்டா உங்களுக்காக நான் உயிரோடு இருக்குன்னு சொல்லிச்சு எங்கள் அம்மா. அவங்கிறது எங்கள் அப்பாவை சொல்லிச்சு. அது என் வாழ்க்கையில் வந்து மறக்கவே முடியாது. அது பிற்காலத்தில் ஒரு சம்பவம் தான். நான் குடும்பம்ங்கிறது என்னது அப்படின்னு இப்போ இருக்க இந்திய குடும்பங்கள், தமிழ் குடும்பங்கள் வந்து குழந்தைகளால் தான் இந்த நிலை பெற்றிருக்கு. கணவன் மனைவி 2 பேரும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்குது குழந்தைகள் தான். அந்த இரவில் அந்த ஓடையில் எனக்கு எதுவுமே தெரியாது. நான் போய் அழுகுறேன். ஏன் அந்த இடத்துக்கு நான் போனங்கிறது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். நான் எங்கள் ஊரில் புருஷன் முன்னாடி பிரச்சனை அல்லது காதல் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, குடும்ப சண்டையில் செத்து போகிறவங்க போகிறாம அந்த ஓடையில் அந்த அலறி கொட்டை அரைச்சி தின்னா செத்து போவாங்க. எங்கள் அப்பா அடித்த உடனே எங்கள் அம்மா காணணுன்னே உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது அந்த ஓடையும் அங்கே இருக்கக்கூடிய அலரி செடியும் தான்.